ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி 1 வீக் முன்னாடி தான் முடிவு பண்ணது. ஸோ லாஸ்ட் 1 வீக்கில் நான் என்னெல்லாம் பண்ணேன், எப்படி பேக்கிங்லாம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன், அப்புறம் சில வேலைகள்லாம் முடிக்க வேண்டியிருந்தது, அதெல்லாம் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவில் இருந்தோம், இப்போது இந்தியா வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்கா பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் பிளேலிஸ்ட்டாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் எங்கள் நேட்டிவ் பிளேஸ் அருப்புக்கோட்டையிலேருந்து தான் எல்லா விலாக்ஸுமே வரப்போகுது. கண்டிப்பாக பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஃப்ரிக்கா ஹோம் டூர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஹோம் டூர் வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன், ட்ராவலிங் வீடியோவும் இருக்குது, ஃப்ளைட் ட்ராவல் எப்படி இருந்தது அப்படிங்கிறதும். ஸோ எல்லாமே இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலில் சமையல் வீடியோஸ்லாம் போடும்போது டிஸ்பிளேக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸு, அப்புறம் இந்த மாதிரி பவுல்லாம் டிஸ்பிளேக்காக வாங்கினது. அது சரி ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், இப்போ அது யூஸ் பண்ணுறதே இல்லை, ஊருக்கு சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம லக்கேஜெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு வரப்போது இதெல்லாம் எப்படி வருமோ தெரியலை. சரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம பேக் பண்ணலாம் அப்படின்னு தான். இது இந்த ரேப்பர் நம்ம ஃபுல்லாக சுற்றுவோம் பார்த்தீங்களா, பேக்கெல்லாம் ரேப் பண்ணுவோம்ல, அந்த ரேப்பர் இது. ஸோ அதை வச்சு தான் இப்போ ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஓரளவு இந்த மாதிரி நம்ம சுற்றிட்டு துணிகளுக்கு இடையில நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு உடையாமல் வந்துடும் நினைக்கிறேன். ஊருக்கு போய் பிரித்து பார்த்தா தான் தெரியும் இது எப்படி வந்திருக்கும் என்னங்கிறது. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நிறைய திங்ஸ் வாங்குறதுக்கே விருப்பப்பட மாட்டேன். ஏன்னா சேஃப்டியாக நம்ம கொண்டு போக முடியுமாங்கிறது தெரியலை. இது ரொம்ப ஆசையாக நான் வாங்கினது. அதனால சரி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சிடலாம் அப்படின்னு தான் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு திக்காக தான் பேக் பண்ணியிருக்கேன். பட் எப்படி இருக்குங்கிறது தெரில, பார்க்கலாம். நம்ம திடீர்னு இந்த டைம் ஊருக்கு கிளம்புறதுனால நிறைய பர்ச்சேஸ் எதுவும் பண்ணலை. ஏன்னா நம்ம மொத்தமாக வாங்கினோம் அப்படின்னா ஒரு பெரிய பட்ஜெட் வேணும். நம்ம ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்துருப்பேன். இந்த வாட்டி நிறைய பர்ச்சேஸ் எதுவும் பண்ணல, இருக்கிறதையாவது பத்திரமா கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் பழசானது, சின்னதானது, நல்ல ட்ரெஸ்ஸு. பட் ஆனால் பத்தாமல் இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மேடம் ஜாக்குக்கு குழந்தைங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் எடுத்து வச்சுருக்கேன். குட்டீஸோட ட்ரெஸ் எல்லாம், குட்டீஸோட ட்ரெஸ்ஸஸ்ஸு. அப்புறம் என்னோடது நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தாச்சு. இன்னும் ரஃப் யூஸ் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது, அது மட்டும் பார்த்து கொஞ்சம் பிரிக்கணும். இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. இன்றைக்கி மண்டே பேக் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 4 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டா சரியாக இருக்கும். இது ஹேண்ட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வாங்கினது, நல்லதாக கிடைக்கும் போது வாங்கி வச்சா ஊருக்கு போகும்போது யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சது தான். யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன், சரி யாருக்காவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்து வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா நேற்று இந்த மரக்கடைக்கு போயிருந்தோம், வுட்டு ஜாமான்லாம் விற்கிறது. அங்கே போயிருக்கும்போது நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுக்கலான்னு சொல்லி இந்த மாதிரி இந்த ஜிராஃபி போட்ட கரண்டி, மரக்கரண்டி 2 வருது, இது வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா அதுலேயே சின்ன சைஸ், இது நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் ஒன்று வாங்கினேன், உட்டன் பவுல். இந்த மாதிரி மரப்பொருட்கள் நிறைய கிடைக்கும் இங்கே, ரொம்ப நல்லாவும் இருக்கும் குவாலிட்டி. ஆனால் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வாங்கிட்டு போனதே இல்லை வீட்டுக்கு. சரி இந்த வாட்டி நம்ம ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பவுலு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி கட்டை பிரேஸ்லெட் அங்கே வீட்டில் அத்தை மாமாலாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்களாம், நம்ம ரிலேட்டிவ்ஸும் வேணும்னு சொல்லி கேட்டாதான் சொன்னாங்க வீட்டில். அதனால அவங்களுக்காக பிரேஸ்லெட் வாங்கியிருக்கோம், கருங்காலி மரம் பிரேஸ்லெட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி ஸ்டிக்கு,
நம்ம வீட்டு பூஜை அறையில கூட நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டிக் வச்சு சாமி கும்பிடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு தான் இது. இது ஒரு 5 ஸ்டிக்கு வாங்கியிருக்கோம். சரி, நம்ம யாராவது கேட்டா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுதான் நான் இப்போதைக்கு வாங்கினேன். வேற எதுவுமே புதுசா வாங்கல நான் ஊருக்கு கொண்டு போறதுக்குன்னு. இப்போ வந்து எல்லாமே தனித்தனியா பேக் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு திக்காக தான் பேக் பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கு ஒன்று உரசுனாலும் டேமேஜ் ஆகாத மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி துணியை வந்து நம்ம சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி தூக்கி போட்டாலும் நமக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக ஊருக்கு வந்து சேரும். கீழேயும் வைக்கக்கூடாது, மேலேயும் வைக்கக்கூடாது. கீழே ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா இடையில இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் வச்சிட்டோம்னா பத்திரமா வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காசு போட்டு வாங்கினது எல்லாம் இந்த மாதிரி பெரிய கவுன்ல வந்து இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபா வந்து. நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிங் லைட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் ஒரு சுத்திடணும். இதெல்லாம் வந்து ரொம்ப லேசா இருக்கு, உடஞ்சா போச்சு, அவ்வளவுதான். ஓகே, ஓரளவு சேஃப் ஆக்கியாச்சு. இது வந்து எப்படின்னா கீழே ஒரு ரோ 2 ரோ ட்ரெஸ் வச்சுட்டு சென்டர்ல வச்சு மேலே கொஞ்சம் ட்ரெஸ் வைக்கணும். மேடம் விக்கி வந்து நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்த மெய்டு. ஸோ அவங்களுக்கு நம்ம சமையல் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ நானுமே ஊருக்கு போகிறேங்கிறனால அவருக்கு சமைச்சு கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக அவங்களுக்கும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அவங்க தான் நீங்கள் என்ன இத்தனை மசாலா வச்சுருக்கீங்க, இவ்வளோவையும் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எதுக்கு எதை போடுறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக கேட்டுட்டு இருந்தாங்க. எந்த டவுட்னாலும் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான்வெஜ் தான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படியும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நான்வெஜ் தான் இருக்கும். ஒரு குழம்பு வைக்க சொல்லி கொடுத்தேன்னா அப்போ அதே மாதிரியே வந்து சுண்டல் குழம்பு, பட்டாணி குழம்பு இதெல்லாம் வந்து ஒரே டைப்லேயே வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. என் ஹஸ்பண்டுக்குமே அந்த மாதிரி சமைக்கிறது தான் பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் அதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. இட்லி கூட ரொம்ப கேட்க மாட்டார் அவர், தோசை தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ தோசை ஊற்றுறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரைஸ் வைப்பாங்க மேடமு, ஸோ அதையே வச்சு சமாளிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ மேடம் ஜாக் இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை, அவங்களே எல்லாமே சமைச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம் அப்படின்னாலுமே காலையிலேயே வந்து ரைஸு, சிக்கன் குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி மாவெல்லாம் ஆட்டி கூட வச்சுருவாங்க அவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து காங்கோ மார்க்கெட்டில் நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அப்பப்போ ஒன்று ஒன்றா தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுலேயுமே ஒரு 4-5 மெட்டீரியல் தனியாக இருந்தது தைக்காமலே. ஸோ அதனால் 2 நாளைக்கு முன்னாடி தான் கொண்டு போய் டெய்லர் கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு 2 நாளில் எல்லாமே தைச்சி கொடுங்க, இந்த மாதிரி நான் அவசரமாக ஊருக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. டெய்லர் மேடமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லி. கேட்ட உடனே ஓகே மேடம் நான் செஞ்சு கொடுத்துட்றேன், தைச்சி கொடுத்துட்றேன் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி தைச்சி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிறதுக்காக தான் அன்றைக்கி போயிருந்தோம். இதுதான் அந்த டெய்லர் கடை. நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு நீங்கள் தெளிவாகவே காட்டலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்தேன் இந்த வீடியோ. இவங்க தான் நம்ம டெய்லர். நம்ம கேட்குற மாதிரி சூப்பராக எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு தைச்சி கொடுத்துருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, ரிபப்ளிக் டே. இன்னைக்கு காலையில் தான் போய் ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வைக்கும் போது பார்த்தேன், ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஹேண்டுக்கு டிசைன் அப்புறமா போடலான்னு எடுத்து வச்சது, அது அப்படியே மறந்துட்டேன். எடுத்து வைக்கும் போது தான் பார்க்குறேன் கையில் போடவே இல்லை. சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு 2 நாளாக உட்காந்து போட்டுட்ருக்கேன். இப்போது பேக் பண்ணுற வேலை, மற்ற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை இடையில உட்காந்து இதையும் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ முடிக்க போகிறேன். போட்டு கொண்டு போயிட்டோம்னா நம்ம தச்சு போட்டுக்கலாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு. ஊருக்கு போய் போடுறது அப்படின்னா
போய் எப்படியும் 1 மந்த்துக்கு வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம். அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகும். ஸோ அது வரைக்கும் எடுக்க முடியாது. சரி போட்டுட்டு போயிட்டா தைக்க கொடுத்துடலாமேன்னு தான் உட்காந்து போட்டுட்ருக்கேன் இந்த டிசைனு. பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சது. காலையில் சாக்லேட்ஸ் இதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்தோம். வந்து அதையுமே தனித்தனியாக பிரித்து பேக் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் 1-2 திங்ஸ் அங்கங்கே இருக்கும், அதை மட்டும் எடுத்து வைக்கணும். முக்கியமாக அந்த ட்ரைபாடு, மைக்கு இதெல்லாம் கொஞ்சம் வெளியே இருக்குது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வீடியோ எடுக்க வேண்டி இருக்கனால அதெல்லாம் கடைசியாக தான் எடுத்து வைக்கணும். இன்னைக்கு ஃப்ரைடேன்னு சொன்னேன் இல்லையா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. நாளைக்கு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 2:30க்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது. அதனால் காலையில் பார்த்தீங்கன்னா 11 o'clock வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போனால் போதும். ஈவினிங் வந்து கண்ணாண்ணாவும் சுபானியும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் இட்லி மாவு கொண்டு வர சொல்லி கேட்டிருந்தேன். காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகிறதுக்கு கொஞ்சமாக அரைக்கணும். அது எப்படி இருந்தாலும் மிச்சம் இருக்கும், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சோண்டு அரைச்சி கொடுங்க நீ அப்படின்னு கேட்டிருந்தேன். எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பேக்கிங்க்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நாங்கள் வரட்டுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பெருசாக என்ன ஹெல்ப் வேண்டி கிடக்கு, நம்ம சும்மா தானே இருக்கோம் வீட்டில். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு. அதனால் அதெல்லாம் வேணாம், யாரும் சும்மா பார்க்க வேணாம், வாங்க ஹெல்ப்புக்கெலாம் வர்ற மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாரும் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு இன்றைக்குமே ஒர்க்கு. ஈவினிங் 6 மணிக்கு போகணும். போயிட்டு 10 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருந்துட்டு தான் வரணும். அதனால் தூங்குறாரு. அதனால் யார் வீட்டுக்குமே போக முடியல. எனக்கு எல்லாருக்கிட்டேயும் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னு நினச்சிட்டுலாம் இருந்தேன். லீவ் இல்லாதனால எங்கேயுமே போக முடியல. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபோனில் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான், முடிய போகுது. இன்னும் ஒரு 5 minutesல முடிஞ்சிடும். இந்த பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அன்னைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே இதையும் அப்படியே உள்ளே போட்டு பேக் பண்ணிடணும் கையோடு. இல்லைன்னா மறந்துடும். அங்கே வச்சுட்டோம்னா அப்படியே மறந்துடும். உங்களுக்கு ஹோம் டூர் வேற போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னும் அதுக்கு உள்ள ஒரு வீடியோவும் எடுக்கலை. இனிமேல் தான் எடுக்கணும். ஏன்னா காலையில் கிளம்பிட்டு ஒரே அடியாக மொத்தமாக உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே டாட்டா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு வழியாக முடிச்சாச்சு டிசைனை. இந்த கைக்கு போடுறதான் 2 நாள் உட்காந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நெக்கு ஃப்ரண்ட் நெக்கெல்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன். அது எப்படியோ அதுக்கப்புறமா போடலாம் அப்படின்னு வச்சது அப்படியே மறந்துடுச்சு. இது வந்து பேக் நெக்கு. ஊருக்கு போய் தச்சுட்டு போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃப்ரேம் எல்லாம் கூட எடுத்துட்டு போகலை. ஃப்ரேம் வைக்கலாம் இடமும் இல்லை எனக்கு. அப்படியே மேலாப்பில் வச்சுட்டு போனாலும் பிரேக் ஆகிடும். அதனால சரி சுபானிக்கிட்ட கொடுத்துட்டு போயிடலான்னு தான் நினச்சிருக்கேன். சுபானியும் கட்டானாவும் வராங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எல்லாருமே சீக்கிரமே வந்துட்டாங்க, ஈவினிங்கே வந்துட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் ஒரே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து கண்ணானா குட்டீஸ் எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. 6வது நாள்லாம் குட்டி பாப்பாவாக இருக்கும்போது கண்ணானா தான் ஊட்டி விடுவாங்க அவளுக்கெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆள் ஆன பிறகு எல்லாம் அம்மா அம்மான்ட்டு வந்துடுவாங்க. ஸோ அண்ணன் பெருசாக ஊட்டவே இல்லை. இன்னைக்கு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறனால நான் ஊட்டுறேன் குட்டீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஊட்டி விட்டார். ஆர்த்திகா இதுக்கு முன்னாடி அவர் ஊட்டி சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் அன்னைக்கு என்னமோ தெரில, எனக்கு மாமாவே ஊட்டட்டும் அப்படின்னு ரொம்ப பாசமாக இருந்தா. அண்ணாவும் அண்ணியும் அதான் சொல்லிகிட்டே இருந்தாங்க, குட்டீஸ் ஊருக்கு போகிறனாலையும் என்னமோ இவ்வளோ பாசத்தை பொழியிறாங்களே, இப்போ போய் ஊருக்கு போகிறீங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நான் ஒரு வேலையும் செய்யலை. சுபானி நான் தான் தோசை ஊற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. லக்கேஜஸ் எல்லாமே ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. அண்ணி வந்ததுக்கப்புறமா அவங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சு எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இனி உள்ளே வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. காலையில் வந்து ரேப்பர்லாம் போட்டு சுற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஊருக்கு போகிறனால நெயில் பாலிஷ்லாம் போட்டுட்டு போங்கடி அப்படின்னு சுபா அண்ணி தான் குட்டீஸை கூப்பிட்டு வச்சு நெயில் பாலிஷ்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. குட்டீஸ்க்கு செம்ம ஜாலி ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுல. எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, ஏன்னா திருப்பி வரமாட்டோம் நம்ம அப்படின்னு. குட்டீஸும் இனி வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஆனால் குட்டீஸ்க்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியலை இது வரைக்கும். கண்ணானா கூட அன்னைக்கு பயங்கரமாக ஜாலியாக எல்லா குட்டீஸும் விளையாடிட்டு இருந்தாங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்ரிக்காவோட ஹோம் டூர் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக எல்லாமே நான் காட்டியிருப்பேன் வீடியோவில். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.